அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் மூதுரையில் இன்றும் ஒரு நல்ல பாடல் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அழகான பாடல்களையெல்லாம் மூதுரையில் ஔவையார் பாடியிருக்கிறார். அதிலே ஒரு பாடல்தான் இது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். கடல் நீரில் எவ்வளவுதான் ஆழமாக அழுத்தி மொண்டாலும் ஒரு படி அளவில் 4 படி கொள்ளாது. ஒரு படி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் பிடிக்கும். நீங்கள் 1 அடி ஆழத்தில் அழுத்தினாலும் சரி, நீங்கள் 10 அடி ஆழத்தில் அழுத்தினாலும் சரி, எவ்வளவு ஆழமாக அழுத்தினாலும் ஒரு படி அளவில் 4 படி அளவு நீர் கொள்ளாது கடல்ல. அதுபோல செல்வமும் கணவனும் ஒரு பெண்ணுக்கு கிடைத்த போதிலும் விதிப்படியேதான் அவளுடைய வாழ்வு அமையும். அப்போது விதி வலியது. விதி எப்படி நம்மளை இழுக்குதோ அதுபடி தான் நம்ம போவோம். விதியை மீறி நம்மால் ஒன்றும் செய்ய முடியறதில்ல. அதான் வள்ளுவர் சொன்னார், ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினோ தான் முந்துரும். ஊழை விளக்குவதற்காக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வேறு ஒரு வழியில் போனாலும் அங்கேயும் அதுதான் முன்னால் நிற்குமா. ஆக ஊழை வெல்லுவது என்பது மிக அரிது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நன்றி, வணக்கம்.